வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு யூடியூப் கிரியேட்டர்ஸ் கேட்குற இன்னொரு முக்கியமான கேள்வி பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்ன கேள்வி? யூடியூப் எஸ்இஓ என்றால் என்ன? எஸ்இஓன்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்குறதுக்கு பயமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான். அதுக்கு அர்த்தம் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் தான் அதோட பொருள். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒரு அருமையான கான்டென்ட் உருவாக்குனாலும் அது சரியான வியூவர்ஸை போய் சேருதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இந்த இடத்துல தான் எஸ்இஓ என்ற மந்திர சொல்லு நமக்கு உதவிக்கு வருது. யாராவது ஒருத்தர் ரோஜா செடி வளர்ப்பது எப்படி அப்படின்னு கூகுளில் சர்ச்சில் போய் தேடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ரோஜா செடி வளர்ப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோவை அவருக்கு இந்த எஸ்இஓ எடுத்துகிட்டு போய் காட்டுறது தான் எஸ்இஓ. இன்னும் சுருக்கமாக விளக்கமாக சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு கடைக்கு போகிறாரு. அவருக்கு தேவை தேங்காய் எண்ணெய். கடையில் போய் தலைக்கு தேய்க்கிறதுக்கு, குளிக்கும்போது தேய்க்கிறதுக்கு அப்படியா கேட்டுக்கிட்டு இருப்பாரு? கிடையாது. எனக்கு தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னு நேரடியாக தேங்காய் எண்ணெய் இருக்க இடத்துக்கு அவர் போவார். அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் தான் எஸ்இஓ. எஸ்இஓ ஏன் முக்கியம்? ஏன்னா அதோட இலவச ஃப்ரீ டிராஃபிக்கு உங்களோட வலைத்தளத்திற்கு, உங்கள் சொந்த வலைத்தளத்துக்கு ஃப்ரீயாகவே மக்களை கொண்டு வந்து சேர்க்கறது எஸ்இஓட வேலை. இதுக்கு நீங்கள் எதுவும் பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த எஸ்இஓ வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு நல்ல டைட்டில், உங்கள் கான்டென்ட், நீங்கள் போடுற கான்டென்ட்டுக்கு தொடர்புடைய ஒரு நல்ல டைட்டில் அட்ராக்ஷனாக கொடுக்கணும். நல்ல டைட்டில் எப்படி கொடுக்கறது? உதாரணமாக நீங்கள் ஒரு ரோஸ் செடி வளர்ப்பு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தா, ரோஜா செடி வளர்ப்பு, ரோஸ் பிளான்ட் கேர் இன் தமிழ் அப்படின்னு ஒரு அட்ராக்ஷனாக ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஏன்னா ரோஜா செடி வளர்ப்பு பற்றி ஒருத்தர் கூகுளில் போய் சர்ச் பண்ணார்னா ரோஜா செடி வளர்ப்பு அப்படிங்கன்னு டைப் பண்ணி அதில் வர்றதை பார்ப்பார். அப்போ நீங்கள் போட்டிருக்க வீடியோவை எஸ்இஓ அவருக்கு கொண்டு காமிக்கும். அதாவது உங்கள் கான்டென்ட்டு நல்லா இருக்கிற பட்சத்தில். டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி சொல்கிறீங்களோ, என்ன கான்டென்ட் போட்டிருக்கீங்களோ அதை பற்றி ஒரு 2 வரிக்குள்ள, ஒரு 5 வார்த்தை 6 வார்த்தைக்குள்ளே சொல்லி முடிச்சிருங்க. அப்புறம் ஹேஷ்டாக்கு ஒரு 5 ஹேஷ்டாக்குள்ளே கொடுத்துக்கோங்க. இதுதான் டிஸ்கிரிப்ஷன் போடுற முறை. நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தையும் யூடியூப்பு புரிஞ்சுக்கிடும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். டாபிக்கு தொடர்பான வார்த்தைகளை நல்லா தெளிவாகவும் அழுத்தமாகவும் பேசுங்க. வீடியோ நல்லா இருந்தாலும் தம்ப்நெயில் நல்லா இல்லைன்னா மக்கள் கிளிக் பண்ண மாட்டாங்க. அதனால் தம்ப்நெயில், எஸ்இஓ ரெண்டுமே முக்கியம். ராஜகோபால், சுப்பையா டியூப். உங்கள் பேராதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. முடிவா எஸ்இஓ உங்கள் வீடியோவை வியூவர்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கும். தம்ப்நெயில் வியூவர்ஸை உங்கள் வீடியோவில் தங்க வைக்கும். நன்றி, வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.